அனைவருக்கும் வணக்கம்ங்க. வாங்க, இன்றைக்கி நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். இதோ பாருங்க, இது 3 பவுன் ஆரம் மாதிரி நெக்லஸ் மாதிரி, கழுத்தை ஒட்டி இல்லை, கொஞ்சம் கீழே வரைய ஆரம் மாதிரி தொங்குனது, த்ரெட்டு வச்சது தான். பாருங்கள், இதோட டிசைன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டிஸ்பிளேயில் இருந்தது தான் இது. என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் நடுவில் அதில் மகாலட்சுமி இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரத்துலலாம் சின்ன சின்ன காசு தெரியுமா, காசு மாலை சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி சின்ன சின்னதாக இருந்துச்சு ஓரத்தில். ஓகே, சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நான் சொன்னேன் அப்போவே, இது வேணாமே, கொஞ்சம் வேறு பார்ப்போமே அப்படின்ட்டு. இதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இது ஆக்சுவலாக வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. நான் சொன்னேன், வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க, இது கொஞ்சம் நம்ம கனமாகவே எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு. நீ வெயிட்லெஸ்ஸாக இருந்தால் கூட நீ என்ன டெய்லி யூஸ் பண்ண போகிற, எப்பயோ ஒரு நாள் ஃபங்க்ஷன் போகிறோம், வெட்டிங் அது மாதிரி தானே போகிறோம், அப்போ நீ கொஞ்சம் நேரம் போடுவ, அப்புறம் அவுத்து வச்சிருவ அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த செயினை வாங்கி தந்தாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். பாருங்கள், இதை நான் ஒரு 20 நிமிஷம்தான், கோவில் திருவிழாவுக்கு ஒரு 20 நிமிஷம்தான் போட்டிருந்தேங்க. எப்படி உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இவ்வளோக்கும் நான் கூட்டத்தில் போய் நிற்கலை. போனதும் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். கூட்டத்து பக்கமே நான் போகலை. வீட்டிலேருந்து கோயில் எவ்வளோ தூரம், ஒரு 10 வீடு தள்ளி தான். நான் கூட அந்த வீடியோ போட்டிருப்பேன், கோயில் ஃபங்க்ஷன் வீடியோ போட்டிருப்பேன். பட் இங்கே ஃபங்க்ஷன் இங்கே எல்லாம் நடந்துகிட்ருக்கு, கூட்டமாக இருக்காங்க. நான் ஒரு ஓரமாக தான் நின்றுருந்தேன். இவ்வளோக்கும் நான் அவ்வளோ ஒரு அழுங்காமல் குலுங்காமல் இருக்கிற ஆள் தான். சாரி கட்டிட்டு இந்த ஜுவல் மட்டும் போட்டுட்டு போனேன். அப்போவே போட்டுட்டு போயிட்டு வீட்டில் பார்த்த உடனேயே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிற காசு, என்றைக்கோ ஒரு நாள் தான் நம்ம நகை வாங்குகிறோம். இவ்வளோ கஷ்டத்தில் என் ஹஸ்பண்டு நகை வாங்கி கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. 2 பொம்பளை பிள்ளைங்க வேறு இருக்காங்க, அவங்களுக்காக தான் நாங்கள் சேர்த்து வைப்போம். ஸோ இந்த மாதிரி வாங்கி இந்த மாதிரி உடஞ்சி போகுதுன்னா இது யாரோட தப்புன்னு தெரில. வாங்கின எங்களோட தப்பா, இல்லை இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குற அந்த நகை நகை செய்கிறவங்களோட தப்பா? செய்கிறத ஒழுங்காக செஞ்சு கொடுக்க மாட்டுறாங்களே. வாங்கினது எங்கள் பக்கமும் தப்பு இருக்குது. நான் அப்போவே சொன்னேன், இது வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க, பார்த்துங்க அப்படின்னு. ஸோ என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சிருந்துச்சு, வாங்கிட்டேன். ஒரு 20 நிமிஷம் போட முடியாத ஒரு நகையை எப்படி தான் செய்கிறாங்க? ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. அந்த மாதிரி உடஞ்சி பார்த்த உடனே இதை நம்ம போட்டுட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணவும் முடியாது. பழைய தங்கமாக தான் எடுப்பாங்க. இது வாங்கி 3-4 மாதம் ஆச்சு. ஆனாலும் இது வரை நான் போடவே இல்லை. இந்த 20 நிமிஷம் போட்டது ஒரு தடவை, ஃபஸ்ட் டைம் போட்டதுலேயே இந்த மாதிரி உடஞ்சி போயிருக்குன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இனி இதை பற்ற வைக்க கொடுத்தாலுமே பற்ற வச்சு தந்துடுவாங்க. மறுபடியும் அது எல்லாமே லேசாக தானே இருக்குது. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வாங்கும் போதே தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட்டானதா அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. இது பார்வையாக இருக்குது, அழகாக இருக்குது, லக்ஷ்மி படம் போட்டிருக்கு, அந்த மாதிரி நான் வாங்கி எனக்கு எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு பாருங்கள். நீங்கள் நகை வாங்குறீங்கன்னா அது 5 பவுனாக இருந்தாலும் சரி, 10 பவுனாக இருந்தாலும் சரி, ஒரு வெயிட்டாக இருக்கா, இது தாங்குமா? ஏன்னா நகையெல்லாம் நம்ம ஒய்யாமல் போட போகிறது இல்லை தான். ஒய்யாமல் மாற்றிட்டும் இருக்க முடியாது, பற்ற வச்சுட்டு மாற்றி வச்சுட்டு. என்ன சொல்கிறதுனே தெரிலங்க, ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க. 3 பவுனுங்க இது பார்த்தா. ஆனால் 5 பவுன் 7 பவுன் மாதிரி தெரியுது. பார்வையாக இருக்குது, ஓகே. என்ன யூஸ்? நம்ம கழுத்தில் கிடந்தால் தானே பார்வையாக இருக்கும். நம்ம கழுத்தில் இருக்கும்போதே இந்த மாதிரி உடையுதுன்னா, இந்த மாதிரி அந்த குட்டியாக தான் இருக்குது அந்த ஹூக்கு எல்லாம். நான் கையில் தொடுறதுக்கு கூட அவ்வளோ யோசிப்பேன் நகையை. அவ்வளோ பார்த்து தான் நான் எப்போவுமே பக்குவமாக தான் வச்சுருப்பேன். ஸோ இது மாதிரி நகை தயவு செஞ்சு வாங்காதீங்க ப்ளீஸ். ஸோ இந்த நகை வாங்கினா நம்மளுக்கு ஒர்த்தா?
இது காலத்துக்கும் உழைக்குமா, நம்ம பிள்ளைங்களுக்கு உதவுமா அப்படின்னு நல்லா யோசித்து வாங்குங்க. நான் யோசிக்காமல் விட்டுட்டேன். அந்த நேரத்தில் என் மேலே தான் தப்பு. வீட்டில் அவ்வளோ யோசிப்பேன், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத எப்படியாவது பிள்ளைங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நம்ம சேர்த்து வைக்கணும்னு அவ்வளோ யோசிப்பேன். கடையில் போய் மறந்துட்டேன். அழகை பார்த்து மயங்கிட்டேன்னு கூட சொல்லலாம். இதை அடகுக்கு கூட வைக்க முடியாது தான். எனக்கு இப்போ காசு தேவைப்படுது. பேங்க்கில் லாக்கரில் வைக்கிறவங்க எப்படி இந்த மாதிரி பாக்ஸ்லாம் போட்டு வைக்க மாட்டாங்க இல்லையா? குட்டி பாக்ஸில் சுருட்டி மடக்கி தான் வைப்பாங்க. ஏன்னா நம்மளை மாதிரி எல்லோரும் வைக்கணும் இல்லையா? ஒரு சின்ன லாக்கருக்குள்ளே எவ்வளோ வைப்பாங்க? ஸோ இது அடகும் வைக்க முடியுமா என்னன்னு தெரியலை எனக்கு. ஓகே மக்களே, நீங்கள் நகை வாங்கும்போது கொஞ்சம் கவனமாகவே பார்த்து வாங்குங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம்.